ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூட் 4ல் தொடர்ச்சியாக 7வது கேள்வியிலேருந்து பார்க்க போகிறோம். சரி, இந்த 7வது கேள்வியை பார்த்தோம்னா, பிசுக்கற்ற நெருக்க முடியாத ஒரு பாய்மம் உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு குழாயினூடாக உறுதியாக பாய்கின்றது. ஸோ ஒரு ஸ்டீம் ஃப்ளோ நடக்க போகுது. அதுலேயும் தந்திருக்காங்க என்னென்னா விஸ்கோசிட்டியும் இல்லை, நெருக்கவும் முடியாது, அதாவது கம்ப்ரெஸ் பண்ண இல்லாத. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லிக்விட் வந்து என்ன நடக்குது, ஒரு குழாயினூடாக உறுதியாக ஸ்டெடி ஃப்ளோவாக இருக்குது. ஸோ இப்போ என்ன தந்திருக்காங்க, குழாய் வழியே ஏயிலிருந்து எஃப் வரைக்கும் பாய்மத்தின் அந்த பாய்ச்சல் கதி வெலோசிட்டி வந்து எவ்வாறு மாறுதுன்றதை காட்டுற கிராஃப் தான் தந்திருக்காரு. அதாவது ஏலிருந்து எஃப் மட்டும் எப்படி அந்த வெலோசிட்டி பாய்ச்சல் கதி மாறுது. ஸோ இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க முக்கியமான விஷயம் என்னது, இப்போ படத்தை பார்த்தோன்னே கெஸ் பண்ணிடலாம் என்னது, என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பெஸ்டான விடியம், அதாவது என்ன ஈக்குவேஷன் இந்த கேள்விக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள்கிட்ட கேட்டது கதி எவ்வாறு மாறுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பி ரிலேட்டடா நாங்கள் படிச்ச ஒரே ஒரு ஈக்குவேஷன் என்னது, எப்போ இந்த பி மாறும், பரப்பு மாறின ஒரு ஸ்டீம் ஃப்ளோலையும் அதுவும் பிசுக்கற்ற நெருக்க முடியாது பாருங்கன்னா, பரப்பு மாறினா, குறுக்குவெட்டு பரப்பு மாறினா மட்டும்தான் என்ன நடக்க போகுது, வேகம் மாறப்போகுது. அதுதான் நாங்கள் ஒரு ஈக்குவேஷன் தொடர்ச்சிக்கான சமன்பாடு என்று பாவிச்சோம். என்ன சமன்பாடு, ஏபி ஒரு மாறிலி, ஏ இன்டு பி ஒரு மாறிலி. ஸோ அதுல என்ன நடக்க போகுது, ஏபி வந்து ஒரு மாறிலியா இருந்துச்சுன்னா தொடர்ச்சிக்கான சமன்பாடு இது கட்டாயமா தெரிஞ்சுக்கணும், ஏபி சமன் கே. ஸோ இதுல என்ன மீனிங், இப்ப இதுல பரப்பு கூடிச்சுண்டா ஏண்டா பரப்பு, ஸோ பரப்பு கூடினா என்ன நடக்க போகுது, இந்த டோட்டல் வந்து மாறாம இருக்கணும். ஸோ வேகம் குறைய போகுது. ஸோ பரப்பு குறையும் போது வேகம் கூட போகுது. இவ்வளவுதான் லாஜிக். ஸோ நீ அந்த சமன்பாடு எப்படி இதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஏல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரப்பு, இப்ப வேகத்தை காணணும், பரப்பை வச்சுதான், இந்த பரப்பு தான் படத்துல காட்டப்பட்டிருக்கு. ஸோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஏல பரப்பு குறைவா இருக்கு, அதே பரப்பு தான் பில இருக்கு, ஆனா பில சடனா திருப்பி கூடுது. ஸோ எங்களுக்கு தெரியும் பரப்பு கூடினா ஏபி ஒரு கன்ஸ்டன்டா இருக்கணும், ஸோ வேகம் குறையணும், கதி குறையணும். ஸோ ஏல இருந்து பி மாறாம இருந்து பிறகு டக்குன்னு குறைய போகுது. ஸோ இப்போ கிராஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏல இருந்து பி மட்டும் மாறாம இருந்தது, பிறகு டக்குன்னு குறையுது. எல்லா கிராஃபும் அப்படிதான் இருக்கு. ஸோ அதில் வச்சு பிரயோசனம் இல்லை. ஸோ இப்போ அடுத்த கன்செப்ட் போவோம். சரி, இப்போ இந்த பி இந்த இடத்துல பார்ப்போம், இங்க இருந்து சி மட்டும் என்ன நடக்குது, பரப்பு மாறில. ஸோ பில இருந்து சி மட்டும் பரப்பு மாறில. ஸோ அது மட்டும் என்னவா இருக்க போகுது, ஒரு நேர்கோடா இருக்கணும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா என்னது, ஏல இருந்து பி மட்டும் நேரா இருந்து டக்குன்னு அதுல ஒரு சின்ன ஒரு ட்ராப் வந்து பிறகு சி மட்டும் நேர்கோடா வருது. ஸோ இப்போ அடுத்ததுதான் பிரச்சனை, இது வந்து பரப்பு எப்படி பார்க்கறது, இதுக்குள்ள குறுக்குவெட்டு பரப்பு எப்படி பார்க்கறது. ஸோ இதுகளை எல்லாம் பார்க்க கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸோ அது பரவாயில்ல, அது கஷ்டம், அதை விடுவோம். ஸோ அதை விட்டுட்டு என்ன செய்யலாம், இப்ப பாருங்க, இப்ப இந்த பரப்பு ஆகும். இப்ப ஈல இருந்து எஃப்க்கு போகும்போது என்ன நடக்க போகுது, பரப்பு கூடுது. தெரிஞ்சதுகளை செய்து போவோம், ஈல இருந்து எஃப்க்கு போகும்போது பரப்பு கூடுது. ஸோ பரப்பு கூடினா என்ன செய்யணும், ஏபி மாறிலியா இருக்கணும், பரப்பு கூடினா ஏரியா கூடுது, வெலோசிட்டி கட்டாயமா குறையணும், பி குறையணும். ஸோ கதி என்ன குறையணும், ஈல இருந்து எஃப்க்கு குறையணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வரலாம், இந்த கிராஃப் வரலாம், இந்த கிராஃப் வரலாம், இல்லாட்டி இந்த கிராஃப் வரலாம். ஸோ 5வது கிராஃபை நீங்க இதுல வெட்டி விட்டுடலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபியூஷனாக இருக்கிறது என்னவா இருக்க போகுது, இந்த பில இருந்து இ வாரதுக்கு இடையில சமனா இருக்குமா, இல்லாட்டி குறையுமா, இல்லாட்டி கூடுமா. ஸோ இப்போ இதை பார்ப்போம். பில கிட்டத்தட்ட பிக்கும் சிக்கும் ஒரு புள்ளியை நடுவுக்கு எடுக்கிறேன். இப்ப டிஇக்கும் இடையில ஒரு புள்ளியை எடுக்கிறேன். ஸோ இப்போ எது எடுத்திருக்கேன், பிக்கும் சிக்கும் ஒரு புள்ளியை எடுத்துருக்கேன் இடையில, அதே மாதிரி இன்னொரு புள்ளியையும் எடுத்திருக்கேன். எதுக்கு பார்த்தீங்கன்னா டிஇக்கையும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அதுல வந்து நான் வேகத்தை காணணும், கதியை காணணும்டா இதுல முக்கியமான விஷயம் என்னவா இருக்க போகுது, அதுல இருக்கிற பரப்பை நாங்க பார்க்கணும். ஸோ இதுல வந்து சில நேரம் இதுல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாம இருக்கும், ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த பரப்பு ரெண்டும் என்னவா இருக்கும்டா, பரப்புல அந்த நீளத்தை பாத்தீங்கன்னா காணும், அந்த நீளம் ரெண்டுலயும் என்னவா இருக்குதுண்டா, சமனாக இருக்கு. ஸோ இதுல சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இது என்ன சமனா இருக்கான்னு. பேப்பர்ல நீங்க வந்து என்ன செய்யலாம்னா ரூலரை வச்சு சரியா அளந்து பாத்தீங்கன்னா தெரியும் சமனா இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா ஏல இருந்து பிக்கு போகும் பாருங்க, இவ்வளவு ட்ராப் வருது, ஏல இருந்து பிக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராப் வருது. அந்த ட்ராப்புக்கு தான் இவ்வளவு வேகம் வந்து என்ன செய்திருக்கு, குறைஞ்சிருக்கு. அது இவ்வளவு ட்ராப்புக்கு இவ்வளவு வேகம் குறைஞ்சிருக்குண்டா. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ரெண்டும் சமன், கிட்டத்தட்ட சமனா இருக்கு. பார்க்கும்போது தெரியுது கிட்டத்தட்ட சமன். ஆகவே என்ன நடக்கணும்,
வேகம் மாறாது. ஸோ பில இருந்து ஈக்கு நேராகவே வரும். ஸோ இப்போ இந்த சிக்கு டிக்கு எங்களுக்கு தெரியாது என்ன நடக்குது. ஆனா பிரச்சனை இல்லை. இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த பிக்கு சிக்குள்ள உள்ள இருக்கிற ஒரு புள்ளியில வேகமும் டிக்கு ஈக்கு இடையில இருக்கிற ஒரு புள்ளியின் வேகமும் சமன். ஸோ கட்டாயம் என்ன கிராஃப் வரப்போகுது? 4வது கிராஃப் தான் வரணும். இந்த மீதியில் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா தெரியும் பிக்கும் சிக்கும் குறைவா இருக்கு, டிஎம்இயும் திருப்பி கூடுது. கூடணும்னா இந்த பரப்பு வந்து இந்த பரப்போட குறைஞ்சிக்கணும். இந்த பரப்பை விட இந்த பரப்பு குறைஞ்சா மட்டும்தான் இதுக்குள்ள வேகம் கூடும். ஆனா பார்க்கவே தெரியுது ரெண்டு சமன். ஆகவே என்ன நடக்க போகுது? கதி மாறாது. கதி மாறாட்டி என்ன விட வரப்போகுது? 4th ஆன்சர் தான் வரப்போகுது. இதுக்கு முக்கியமானது ஒரே ஒரு சமன்பாடு தான், தொடர்ச்சிக்கான சமன்பாடு. ஸோ இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஒருவர் ஒரு குறித்த உயரத்திலிருந்து ஒரு பொருளை போடும் அதே வேளை வேறொரு பொருளை நிலைக்குத்தாக கீழ் நோக்கி எறிகின்றார். ஸோ ஒரு குறித்த ஹைட்ல இருக்கிறார், ஒரு ஆள் வந்து சும்மா நார்மலா ட்ராப் பண்றார். அதே நேரம் இன்னொரு பொருள் என்ன செய்யறார்? கீழ் நோக்கி வீசுறார். ஸோ இரு பொருள்களுக்குமான வேக நேர வரைவு தந்திருக்கு. ஸோ அது தொடர்பாக தான் கேட்டிருக்கு. ஸோ அதுலயும் தந்திருக்காங்க என்ன கிராஃப் ஏ வந்து என்னவா போடப்பட்ட பொருள், அதாவது சும்மா ட்ராப் பண்ற பொருள் வருது. கிராஃப் பி வந்து என்னன்னா வீசப்படுற பொருளுக்கு மேலே இருந்து கொண்டு கீழ் நோக்கி எறிகிற அந்த பொருளை தந்திருக்கு. ஸோ எப்போதுமே எங்களுக்கு தெரியும் என்னது, கீழே போட்டாலோ மெல்லமா போட்டாலோ இல்லாட்டி எரிஞ்சாலோ கீழே வரும்போது வேகம் கூட போகுது. காரணம் என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழ் நோக்கி இருக்க போகுது. ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா கீழ் நோக்கி ஆக்சிலரேட் பண்ண போகுது. ஆக்சிலரேட் இருந்தா என்னவா இருக்க போகுது? வேகம் கூட போகுது. இப்ப கேட்டது வெலோசிட்டி டைம் கிராஃப். ஸோ இதுல முக்கியமான தெரியும் இனிஷியல் வெலோசிட்டி ஆரம்பத்துல தெரியும் ஏ வந்து என்னவா இருக்கும்? ஏக்கு 0. ஏன்னா அதை நான் மெல்லமா வச்சு விடுறேன். ஆனா பி என்ன நடக்குது? ஒரு வேகத்தோடு வீசுறேன். ஸோ வீசும் போதே ஒரு வெலோசிட்டி இருக்கு, கீழ் நோக்கி ஒரு கதி இருக்கு. ஸோ கட்டாயம் என்ன நடக்குது? ஒரு வெட்டு துண்டு, ஒரு இன்டர்செப்ட் இருக்க போகுது இந்த பீக். இதுல இருந்து தான் தொடங்க போகுது. ஸோ கிராஃப் கேள்விகள் இப்படியும் வரலாம். ஸோ இப்போ அது ஓகே. சரி, இப்ப நாங்க வளமையா சொல்ற ஒரே ஒரு கன்செப்ட் தானே என்ன? படித்திறனை இதுல பார்க்க போறோம். ஏன்னா இப்ப எங்களுக்கு தந்தது வேக நேர வரைவு. ஸோ இந்த பிக்கும் ஏக்கும் என்ன காமனா இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், புவியீர்ப்பு ஏர்முடுதல். ரெண்டுக்குமே ஏர்முடுதல் சமன். ஏன்னா புவியீர்ப்பு விசையால தான் வரப்போகுது ஏர்முடுதல். ஸோ ரெண்டுக்குமே என்னது? ஆக்சிலரேஷன் சமன். ஸோ அந்த பாயிண்ட் எப்படி இதுக்குள்ள யூஸ் பண்றது? ஸோ கிராஃப்னு வந்தாலே எங்களுக்கு 3 பாயிண்ட் தான் தெரியும். ஏரியா இல்லாட்டி கிராஃப்கான ஈக்குவேஷன் இல்லாட்டி கிரேடியன்ட். ஸோ இதுல என்னவா இருக்க போகுது? ஆக்சிலரேஷன் விடி கிராஃப்ல கிரேடியண்டா இருக்க போகுது, படித்திறனா இருக்க போகுது. ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லலாம்? படித்திறன் ரெண்டுக்கும் சமனா இருக்கணும். படித்திறன் சமன் அப்படி இதுக்குள்ள கொண்டு வரலாம். சாய்வு சமன். படித்திறன் தான் சாய்வுண்டை பார்த்துடலாம். படித்திறன் சமனா இருக்குதுண்டா சாய்வு ரெண்டுக்கும் சமனா இருக்கு. ஸோ சாய்வு ரெண்டுக்கும் சமன் அப்படி வரும், ஒரு சமாந்திர கோடுகளை வரும், பேரலா வரணும். ஸோ இவ்வாறு கிராஃப் வரப்போகுது. ஸோ எத்தனையாவது ஆன்சர் இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் ஆன்சரா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பி வந்து ஒரு இன்டர்செப்ட் வரும், அதாவது வெட்டு துண்டோன்ல வரப்போகுது. ஏன்னா கீழ் நோக்கி வீசும் போதே ஆரம்பத்திலேயே ஒரு வேகம் இருக்கு. பிறகு என்ன நடந்திருக்கு? ரெண்டும் சீராக முடியிருக்கு, ஒரே பெருமானம். அதனாலதான் படித்திறன் ரெண்டுக்கும் சமன், கிரேடியன்ட் ரெண்டுக்கும் சமன். ஸோ கிரேடியன்ட் சமன் எப்படி ஈஸியா பார்க்கலாம்? ஸ்லோப்பை பார்த்தா ரெண்டுக்கும் ஸ்லோப் சமன், சாய்வு சமன். ஸோ ரெண்டுக்கும் சாய்வு சமன் எப்படி இருக்க போகுது? சமாந்தரமாக வரப்போகுது. தொடர்ச்சி அடுத்த கேள்வியை பார்ப்போம். இந்த கேள்வியை பார்த்தோம்னா, புறக்கணிக்கத்தக்க திணிவையுடைய ஒரு சுருளி வில்லை பயன்படுத்தி உராய்வற்ற கிடை மேற்பரப்பில் வைக்கப்பட்டுள்ள கேபிட்டல் எம் சிம்பிள் எம் என்னும் இரு திணிவுகள் உருவில் காணப்படுகின்றவாறு ஒருமிக்க தொடுக்கப்பட்டுள்ளன. சுருளிவில் நெருக்கப்படுமாறு இரு திணிவுகளும் முதலில் ஒருமிக்க அழுத்தப்பட்டு பின்னர் அது விடுவிக்கப்படுகிறது. திணிவு எம்மின் தொடக்க ஏர்முடுகல் ஏஎனின் அக்கணத்தில் திணிவு கேபிட்டல் எம்மின் ஏர்முடுகலின் பெர்மன் யாதாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விச்சுருண்ட மேசை புறக்கணிக்கலாம், திணிவை புறக்கணிக்கலாம். ஸோ அதுவும் உராய்வில்லாத ஒரு மேற்பரப்பு, ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ். ஸோ அதுல வந்து என்னடா ரெண்டு திணிவுகள் இருக்கு, கேபிட்டலும் உண்டு சிம்பிள் எம் மேஸ் இருக்கா. ஸோ ரெண்டையும் தொடுத்துட்டு இப்ப ரெண்டையும் அழுத்துறாங்க, அழுத்திட்டு விடுறாங்க. ஸோ ஆக்சிலரேஷன் கேட்டிருக்கு. சிம்பிள் எம்முக்கு தந்துருக்காங்க ஆக்சிலரேஷன் ஏயா, ஸோ கேபிட்டல் எம்முக்கு கேட்டிருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப அழுத்திட்டு விடும்போது என்ன நடக்கும்? எல்லா பேருக்குமே தெரியும், என்ன அமர்த்திட்டு விடும்போது என்ன நடக்க போகுது? ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் வரப்போகுது, அதாவது ஒரு தள்ளல் விசை ஒன்று வரப்போகுது.
அதுவும் எந்த பக்கம் இருக்க போகுது? ஒரு விச்சுருளை நீங்க அமர்த்தினீங்கன்னாவே என்ன நடந்துடும்? அந்த விச்சுருள்ல ஒரு விசை வந்துடும். அதுவும் நெருக்கினீங்கன்னா என்ன நடக்க போகுது? அது தள்ளுற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வர போகுது. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த தள்ளுற ஃபோர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். இது விளங்கிச்சா? இப்ப இதுல ஒரு விசை வந்து டீல தள்ளிச்சுண்டா அந்த மற்ற விசையும் டீயா இருக்கும். ஏன் அப்படி? இதுக்கான ரீசன் என்ன? நியூட்டன்ட தேர்ட் லா. அதாவது ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு விசையை வழங்கினால் மற்ற பொருள் என்ன செய்யும்? விசையை அனுபவிக்கிற பொருள் இன்னொரு விசையை கொடுக்கும் மற்ற பொருளுக்கு. ஆனா ரெண்டுமே என்னது? பெர்மனன்ட்ல சமம். இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே என்னது? அதாவது இப்போ ஒரு ஸ்ப்ரிங் எடுத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ல எல்லா பக்கத்துலயும் விசை சமனா தான் இருக்க போகுது. ஸோ ரெண்டு மாதிரி என்ன நடக்க போகுது? எதிர் திசையில வரப்போகுது. ஸோ இதுல மெயினான போய் நீங்க ரெண்டையும் அமர்த்திட்டு விட்டாலும் என்ன நடக்க போகுது? ரெண்டுக்கும் ஒரே அளவு ஃபோர்ஸ் தான் கிடைக்க போகுது. இது ஒரு ஃபோர்ஸ் டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் தொடர்பாக கேள்வி வரும்போது இலவசை ஒன்றா ஃபோர்ஸ் டயக்ராம் இருக்கணும். ஃபோர்ஸ் டயக்ராம் இருக்கீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகி இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஆக்ட் ஆன ஃபோர்ஸ் தெரியும். சிம்பிள் எம்முக்கு ஆக்சுவலேஷன் ஏண்டே தந்துருக்காங்க. ஸோ அதுக்கு நாங்க யூஸ் பண்ணோம் F is equals to ma லெஃப்ட் வெர்சா T is equals to m into n வரும். ஸோ இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? கேபிட்டல் எம்முக்கு யூஸ் பண்ணலாம் என்னது? ரைட் சைட்ல. ஸோ ரைட் சைடு யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? T is equals to m into capital M into a1 acceleration. என்ன அந்த acceleration தான் காணணும். அந்த ஆர்முலா தான் நாங்க காண போறோம். ஸோ கேபிட்டல் M into a1. ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ரெண்டையும் சமப்படுத்தினீங்கன்னா T-ய இவ்வாறு விட வரப்போகுது MA over capital A. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு விசைகளும் சமன். ஏன்னா நியூட்டன்ட தேர்ட் லா. ஸோ அந்த விதியை நீங்க யோசிச்சு கண்டுபிடிச்சா தான் என்னது இங்கெல்லாம் கணக்கு ஈஸி. ஸோ அந்த விதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஸோ உருவில் காணப்படுகின்றவாறு கேபிட்டலில் நீளம் உள்ள இரு சர்வசம சீரான செங்கற்கள் ஒரு மேசை மீது புரளாமல் அடுக்கப்பட்டுள்ளன. ஸோ கேபிட்டலில் நீளம் உள்ள சர்வசமனான செங்கற்கள் தந்திருக்கு. L1 L2 ஆகியவற்றிற்கு இயலத்தக்க உயர்ந்த பெச்ச பெருமானங்கள் என்னன்னு கேட்டிருக்கு. அதாவது L1ம் L2வும் இருக்கத்தக்க அந்த உயர்ந்த பெச்ச பெருமானங்கள். ஸோ கணக்கு கேள்வியை நீங்க இது தொடர்பாக பார்த்திருப்பீங்க. இவ்வாறான கேள்விகள் வந்தால் செய்ய வேண்டிய ஸ்டெப்ஸ் வந்து ஒரே மாதிரியான ஸ்டெப். கொஞ்சம் வித்தியாசம் வரலாம். இப்ப 2 தந்திருக்காங்க, சில நேரம் 3 தரலாம், இல்லாட்டி வேறு மாதிரி அடுக்கி இருக்கலாம். ஆனா கான்செப்ட் ஒன்றுதான். எந்த பக்கத்துல இருந்து எவ்வாறு இந்த கேள்வியை தொடங்குறது? இப்படி ஒரு கேள்வி வந்தா எவ்வாறு தொடங்குறது தான் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்ப அதை பார்ப்போம். எவ்வாறு இந்த கேள்வியை தொடங்குறதை இப்ப பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுல வந்து நாங்க டைரக்டா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கணும். அதாவது இந்த கிராஃப்ல இந்த படத்தை நீங்க குறிப்பிடணும். வடிவா எந்த அளவுக்கு பெருசா தனியா ஒரு பேப்பர்ல கீறினீங்கன்னா தான் இந்த கேள்விகளுக்கு நீங்களா ஒரு படத்தை போஸ்ட் டயக்ராம் கீறி எவ்வாறு விசைகள் தொழிற்படுது, எந்தெந்த இடத்துல தொழிற்படுன்றத அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால கீற முடியும். ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்டா டைரக்டா சொல்லக்கூடியது என்ன? எந்த ஸ்டெப்ல நீங்க தொடங்க போறீங்கன்னா, மேலே இருக்கிற குற்றிலிருந்து தான் தொடங்க போறோம். ஸோ இப்போ சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லாக நீட்டி வைக்கணும். அதாவது எந்த அளவுக்கு உயர்ந்த பட்ச பெருமானம் கேட்டிருக்கு. L2 L1 உயர்ந்த பட்ச பெருமானங்கள் கேட்டிருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த எல்ல வந்து நாங்க எவ்வளவு தூரம் கொண்டு போலாம்டா, இப்ப நாங்க சொல்லலாம் இதுக்கு என்னது, இந்த பக்கம் இந்த சென்டர்ல தான், அதாவது L/L/2 உயரத்துல தான் என்ன நடக்க போகுது, இவற்றில வந்து நிறை தொழிற்பட போற L நடுப்புள்ளியில நிறை தொழிற்பட போற. சோ இதை சமப்படுத்தணும்டா செவ்வன் மறுத்தாக்கம் வந்து எங்க தொழிற்படணும்? கட்டாயமா இதுக்கு நேரதான் தொழிற்படணும். இந்த குற்றின மேலே இருக்க குற்றின சமநிலையே எடுத்தோம்னா மேலே இருக்க குற்றியில W ஃபோர்ஸ் நடுவுக்கு தான் தொழிற்பட போற. ஸோ செவ்வன் மறுத்தாக்கம் வந்து இந்த குற்றியால வழங்கப்படுற செவ்வன் மறுத்தாக்கம் இதே நேர்புள்ளியில இருந்தா தான் என்ன நடக்க போகுது, இவர் சமநிலையில இருக்க போற. தச்சல செவ்வன் மறுத்தாக்கம் இந்த பக்கம் வந்துச்சுன்னு என்ன நடக்க போகுது, ஒரு டோக் வந்துடும், இந்த பக்கமா சுத்தி விடுவார். ஸோ எப்பயுமே என்ன நடக்க போகுது, செவ்வன் மறுத்தாக்கம் எங்க W இருக்கோ அதுக்கு நேரா தான் வரும். ஸோ இப்ப நான் இதை அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தேன்டா, இதை நான் இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு வரேன்னு வைப்போம். இவ்வாறு இந்த பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டேன், இப்படி ஒரு நீளத்துக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்படி நான் கொண்டு வந்துட்டேன்டா, இங்க நான் இப்ப இந்த W கொண்டு வந்தேன்டா,
இப்ப செவ்வன் மருதாக்கம் இங்க தொழிற்படையுமா? இந்த பாயிண்ட்ல செவ்வன் மருதாக்கம் இப்படி வரையிலாமா? வரையிலாது. அதுக்கான ரீசன் என்ன? செவ்வன் மருதாக்கத்தை வழங்க போறது இவர் தான், இந்த குட்டி தான் வழங்க போறார். ஆனா அவரால் அங்கால வழங்க இல்லை, ஏன்னா அங்கால இல்ல. சோ மேக்சிமம் எங்க கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா, நாங்க கொண்டு வரக்கூடியது இந்த W வந்து இந்த முனையில வார மாதிரி கொண்டு வரலாம். சோ இதுதான் என்னவா இருக்க போகுது? L1 மேக்சிமம் பெருமானமா இருக்க போகுது. அதுக்கான ரீசன் என்னன்னா, இவற்றை மறுதாக்க போர்ஸ் வந்து கட்டாயம் என்ன நடக்கணும்? அந்த வெயிட்டுக்கு இருக்கிற திசையில தொழிற்படணும். வெயிட் இருக்கு அதே தானத்துல தொழிற்படணும், அதே பாயிண்ட்ல. சோ கட்டாயம் என்ன நடக்கணும்? L/2 தூரத்துல கொண்டு வந்தாதான், அதாவது இவற்றை நடுப்புள்ளி வெயிட் தொழிற்பட புள்ளி எவ்வளவு இருக்க போற இவர் L/2. சோ இவற்றை L/2 தூரத்துல நான் கொண்டு வந்து தான் என்ன நடக்க போகுது? இவரால நிக்க முடியும். சரி, அதை விடையும் நான் கூட்டினேன்டா, இன்னும் கொஞ்சம் இழுத்து வச்சேன்னா விழுந்துருவார். காரணம் டோக் வந்து இந்த ஆர் வந்து அவளை இனி தள்ளியல அது ஆறால. ஆனா நான் இழுக்கும் போது என்ன நடக்கும் போது W இன்னும் அந்த பக்கம் போயிட்டே இருக்கும், ரைட் சைடா இழுக்க W அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஆகவே விழ பார்க்கும். இதுதான் என்னது L1 மேக்ஸிமம். சோ இது முதலாவது வேலை. சோ இப்ப அதை பார்த்தாச்சு. சோ இப்ப அடுத்தது பார்ப்போம். சோ இப்ப L1 L/2 கண்டுபிடிச்சாச்சு. சோ இப்ப இந்த குட்டியை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பார்ப்போம். சோ முதலாவது கட்டம் இப்படிதான் பார்க்கலாம். முதலாவது மேலே இருக்க பார்ப்போம், அப்புறம் அடுத்தது வரும். கீழே இருக்கிறதுல என்ன நடந்திருக்கு? இப்ப இவருக்கு வந்து ஆறுன்ற ஒரு ஃபோர்ஸை கொடுத்தாருண்டா, இப்ப எங்களுக்கு தெரியும் நியூட்டனோட தேர்ட் லா படி இவருக்கு ஒரு ஃபோர்ஸ் இங்க கிடைக்கும், ஆறுன்ற ஒரு ஃபோர்ஸ். ஆனா இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த குற்றின்ற நாங்க ஈக்லிபிரியத்தை இந்த குற்றின்ற சமநிலையை பார்த்தோம்னா தெரியும் ஆர் வந்து இந்த டபிள்யூக்கு சமன். சோ இந்த ஆரம் என்னவா இருக்க போகுது? இந்த டபிள்யூக்கு சமனா இருக்க போகுது. சோ நீங்க டிரெக்டாவே இதை சமப்படுத்தலாம் பிறகு கேள்வியை செய்யும் போது. ஆனா இதை நான் பேசிக்கா வடிவா சொல்லிட்டு போறேன். சோ ஒழுக்கா வடிவா நோட் பண்ணுங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு? ஆர் வந்து இந்த குட்டியை வச்சே சொல்லலாம், ஆர் வந்து டபிள்யூக்கு சமன். இந்த குட்டின்ற வெயிட்டும் என்ன இருக்க போகுது? டபிள்யூ தான் இருக்க போகுது. சோ இப்ப நான் இந்த ஆர் டபிள்யூன்னு சொல்லிட்டேன். இந்த ஆர் எப்படி கீழ் நோக்கி நான் குறிச்சேன்? நியூட்டன் தேர்ட் லா. சோ இப்ப நாங்க பார்ப்போம். சோ இப்ப இதுல என்ன நடந்திருக்கு? இவரால ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்திருக்கு, மறுதாக்கம் வந்திருக்கு. அவர் வந்து எவ்வளவுக்கு சமன் சொன்ன W. சோ இப்ப எங்களுக்கு தெரியும் இவற்றிலேயும் ஒரு நிறை இருக்க போற. சோ அது வந்து இங்க இருக்குன்னு இவற்றில ஒரு நிறை இங்கே இருக்கு. சோ அதை யார் பேலன்ஸ் பண்ணுவேன்? இந்த நிலம் வந்து என்ன செய்யணும்? இவருக்கு ஒரு மறுதாக்கத்தை கொடுக்கலாம். அந்த மறுதாக்கத்தால் தான் பேலன்ஸ் ஆகும். ஆனா இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது? இவட்ட அந்த மறுதாக்கம் எங்க மேக்சிமம் வரலாம்? இந்த விளிம்புக்கு தான் வரலாம். அதை விட மறுதாக்கம் இஞ்சால வரையில. ஏன்னா நிலம் இவர்களோட மட்டும்தான் தொடுகையில் இருக்கு. சோ மறுதாக்கம் இங்கே இருக்கலாம். அப்படி தள்ளி தள்ளி எங்க மட்டும் வரலாம்? இந்த இடத்து மட்டும் தான் வரலாம். அதை விட நான் கூட தள்ளி இயலாது. ஆகவே என்ன செய்யலாம்? மறுதாக்கம் இங்க வரணும், ஆர் இங்க வரணும். சோ W எந்த பக்கம் வரணும்? மத்திய W, அதாவது இதுன்ற நிறை வந்து எங்க இருக்கணும்? கட்டாயமா சமநிலைப்படுத்தணும்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல வரணும். தச்சில இந்த பக்கம் W வந்துச்சுன்னா இந்த W ஃபோர்ஸ் நேம் இந்த W ஃபோர்ஸ் நேம் விளைவில் விசை எங்க வரப்போகுது? நடுவுக்குள்ள எங்கேயோ வரும். சோ நடுவுக்குள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்க போகுது? கட்டாயமா சமநிலையில இருக்காது. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த டபிள்யூவும் இந்த டபிள்யூ விளைவில் எங்க வரணும்? இந்த புள்ளியில வரணும். அப்படி வந்துச்சுன்னா 2W இந்த புள்ளியில வந்துச்சுன்னா தான் இந்த 6 ஆளை இவர் பேலன்ஸ் பண்ணிடலாம், மேக்சிமம் பேலன்ஸ் பண்ணிடலாம். சோ இதுல நாங்க இப்ப பார்த்தோம்னா, இப்ப இந்த டபிள்யூக்கும் இந்த டபிள்யூ இந்த எச்சுக்கும் இடையிலான தூரம் எங்களுக்கு தெரியும் என்னது? L/2. சோ இவ்வளவும் L/2 தெரியும்டா, இதுண்ட நடுவுக்குள்ளதான் இந்த 2W ஃபோர்ஸ் தொழிற்பட்டிருக்கு. இந்த W இந்த W நடுவுக்குள்ளதான் 2W தொழிற்பட்டிருக்கு. சோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கலாம் மேக்ஸிமம்? இதுண்ட அரைவாசி L/4 இருக்கு. சோ ஃபர்ஸ்டா நாங்க என்ன செய்தோம்? மேலே இருக்கிற குற்றிய 6 நாங்க ஈக்குவேட் பண்ணி கண்டோம். எவ்வளவு வருது? மேக்ஸிமம் இவட்ட ரிசல்ட் இவட்ட மறுதாக்க விசை வருமுங்க. இந்த இடத்துல மறுதாக்க விசை வரலாம்னு சொன்னேன். சோ இங்க மறுதாக்க விசை வரணும்னா நிறை வந்து இங்க வரலாம். சோ அப்படின்னு இங்க வரணும். இவர் கட்டாயம் நடுவுக்குள்ள தான் இருப்பார். இந்த பெட்டினா நடுவுக்குள்ள தான் இருப்பார். சோ இவ்வளவு தூரம் எவ்வளவு வரலாம்? L/2. சோ இப்ப இதை கண்டாச்சு. சோ அடுத்தது நாங்க என்ன பார்க்க போறோம்? இப்ப அந்த L/2 இப்ப நடுப்புள்ளியில பார்த்தோம்னா இங்க வந்து மேக்ஸிமம் எவ்வளவுக்கு வரலாம்? இந்த இடத்துல வரலாம். சோ இவற்ற நிறை வந்து எங்க இருக்கணும்? இதுக்கு எங்கே வரணும்.
ஸோ இதுக்குள்ளங்கியும் W வந்தால் தான் இவற்ற W விளைவு வந்து நடுவுக்குள்ள 2W வர போற. ஸோ அதனால தான் எவ்வளோ வரும் L/2 வந்து L/4 இருக்கும். அதே நேரம் L1 வந்து L/2 இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் தொடர்ச்சியாக மீதி கேள்விகளை பார்த்துருந்தோம். அடுத்த டியூட்டுக்கான விடைகளை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.